ஓம் சாய்ராம் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்ஏ ஃபேமிலி. இங்கே டென்மார்க்கில் இந்த இடம் டென்மார்க்கில் இருக்கிற இடம் டிவோலி கார்டன்ட்டு ஒரு கார்டன் இருக்குது. அங்கே அம்சூர் பார்க்குக்கு நாங்கள் வந்திருந்தோம். அங்கே ஏகப்பட்ட நிறைய ரெய்டு வச்சுருந்தாங்க. நிறைய வித்தியாசமான சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து யார் வேணால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ரெய்டுகள் நிறையா இருந்தது. நாங்கள் ஆனால் மற்றதுலாம் போகலை. இந்த ஸ்விங் ரெய்டுன்னு ஒரு ரெய்டு, அந்த இதுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். இந்த ரெய்டில் செப்பல்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும், எந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே உள்ள செல்ஃபில் அதையே அங்கேயே வச்சுட்டு, செல்ஃபில் வச்சுட்டு தான் போகணும். அதை போட்டு எடுத்துகிட்டு எதையும் இருக்கக்கூடாது. ரெய்டு போகிற வழி ரெய்டு போயிட்டு திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு இன்னொரு பாதை இருக்குது. அந்த வழியாக அங்கே கப்போர்டில் உள்ள நம்ம பொருட்களை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே எல்லா இடத்தையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கே ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். இந்த இடம் ஒரு நல்ல பொழுதுபோக்கு இடமா இருக்குங்க. ஒரு பொழுது போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். இங்கே சாப்பிட்றதுக்கு உணவு ஐட்டம், ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே இருக்குது. வெளியவே போக வேண்டாம். இதோ இப்போ இந்த இது தெரியுதில்ல, இதில் தான் நாங்கள் இந்த இதில் தான் நாங்கள் போனோம். இதோ இங்கே பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் ஸ்விங் ரெய்டு. இந்த ரெய்டில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். மொத்தத்தில் இது ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு மஞ்சள் அரளிப்பூ வீட்டுக்கு வீடு நிறையா ஒரு 4-5 இருக்கிற மாரி இங்கே டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடும் நிறையா வச்சுருப்பாங்க. எங்கள் பப்ளிக்கில் கூட நிறைய ஏகப்பட்ட ரோஸ் நிறையா வச்சுருப்பாங்க. கலர் கலராக நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். பூவிலே ரோஸு மட்டும் இல்லை, நிறைய ஏகப்பட்ட மலர்கள், நம்ம பார்க்காத மலர்கள் கூட இங்கே நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறையா பார்த்துருக்கேன். ரோஸ் ஒரே இதில் கொத்து கொத்தா 10 பூ 12 பூன்னு ஏகப்பட்ட பூ நிறைய பூத்து குலுங்குவாங்க. நிறைய பூத்து ஏகப்பட்ட செடி இருக்குது, பெருசாக இருக்குது, பெரிய ஹைட்டு படரும், பெரிய மாடியில் கூட அந்த அளவுக்கு படர்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட செடிகள் இருக்குது. கொடி வகைகள் கூட இருக்குது ரோஸில், ஏகப்பட்ட வகைகள். இங்கே செடி கொடிகள் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பார்க்குற இடமெல்லாம் க்ரீனிஷாக பச்சை பசீன்னு புல்தரை நிறையா, எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக பார்க்கவே கண்ணுக்கு குளுமையாக அவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த இடத்துல. அவ்வளவு, அதாவது புல்லையெல்லாம் கரெக்டாக அவங்க வெட்டி விட்டுருவாங்க. அங்கே உள்ள அது இங்கே பஞ்சாயத்து போர்டு மாரி அங்கே தனித்தனியாக அங்கே பிரித்து விட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது மிஷின், அதுக்குன்னு மிஷினை வச்சு கரெக்டாக வெட்டி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கரெக்டான ஒரு இதில் இருக்கும், பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு. நான் அங்கே இருந்த வரைக்கும் டெய்லியும் நான் வாக்கிங் போயிடுவேன். 1.5 hours வாக்கிங் போயிட்டு தான் வீட்டுக்கே போவேன். வீட்டுக்கு எனக்கு போகவே மனசு வராது. அப்படியே வெளியிலேயே நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா இருக்கும். பார்த்துட்டு அப்படியே இங்கே உள்ள பூக்களை ஒரு 3-4 டெய்லியும் 3-4 பூ நான் பறிச்சுட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. வீட்டில் கொண்டு போய் வச்சுருவேன். டென்மார்க்கில் கொஞ்சம் கூட ஒரு சிறிது அளவு கூட ஒரு பொல்யூஷனே இருக்காது. அவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. வீட்டை எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்களோ பப்ளிக்கையும் அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஒரு குப்பை தூசி கூட, ஒரு கடுகளவு தூசி, குப்பை, பேப்பர் எதையுமே அங்கே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பொல்யூஷன் இருக்காது. பார்க்கவே உங்களுக்கு நீங்கள் யார் வந்தாலும் இங்கே டென்மார்க்கு பிடிக்காத இதாக இருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல், அவ்வளவு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இங்கே உள்ள இடங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து பார்த்து அப்படி ஒரு அழகானதாக ஆக்கி வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல், அவ்வளவு நேச்சுரல், இவ்வளவு பசுமையானதாக அவ்வளவு அருமையாக பண்ணி வச்சுருப்பாங்க. இங்குள்ள பில்டிங்கெலாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்.
அந்த பில்டிங்கை பார்த்தாலே அவ்வளவு ஒரு அழகு, நேச்சுரல், அவ்வளவு அருமையாக கட்டியிருப்பாங்க. அவ்வளவு பில்டிங்லேயும் பார்த்து பார்த்து அது எப்படி கட்டணுமோ அப்படி அழகாக கட்டியிருப்பாங்க. அதாவது அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி அங்கே உள்ள வீடுகள்லாம் அமைச்சிருப்பாங்க. அதாவது வீட்டில் நம்ம அதிகமாக சிமெண்ட் கல்லெல்லாம் இங்கே வைப்பாங்க, போடுவாங்க. அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு செவுத்துக்கு நடுப்பற உள்ளார தெர்மாக்குள், கொஞ்சம் ஒரு கிணமான ஒரு தெர்மாக்குள் வச்சு தான் அவங்க அந்த வீட்டையே பில்டிங்கே எல்லா பில்டிங்கும் கட்டுவாங்க. நான் போயிருந்த டைம் சம்மர் டைம் தான். ஆனால் வெயில் அவ்வளவா இல்லை. நான் போயிருந்த அந்த மந்த்தில் திடீர்னு கொஞ்சம் வெயில் அடிக்கும், நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற மாரி இருக்கும். திடீர்னு எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ காற்றடிக்குதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அங்கே கிளைமேட் சேஞ்சாக இருக்கும். கிளைமேட் கூட அவ்வளவு ரசித்து பார்க்குற மாரி அவ்வளவு நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு இடம், அருமையான இடம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.